மாமன்னன் படத்தை தொடர்ந்து அடுத்ததா மாரி செல்வராஜ் வாழை படத்தை எடுத்திருக்காரு. கலையரசன், திவ்யா துரைசாமி, நிக்கிலா விமல், அப்புறமா ஒரு 4 சின்ன பசங்க நடிச்சிருக்காங்க. படத்தை நாளைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. ரீசெண்டா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ட்ரெய்லருக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது. மாரி செல்வராஜ் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி சினிமால உள்ள பிரபலங்கள் எல்லாத்துக்குமே இந்த படத்தை போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில படத்தை பார்த்த ரஞ்சித், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே படத்தை பத்தி பாசிட்டிவா தான் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு டைரக்டர் பாலா இந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு. பாலா படத்தை பார்த்துட்டு வெளியில வரும்போது பேயரஞ்ச மாதிரி வந்தாரு. அந்த அளவுக்கு எமோஷனல் ஆயிட்டாரு. வந்த உடனே மாரி செல்வராஜுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. அதை பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா நாடி நரம்புல இறக்கமே இல்லாத ஒரு மனுஷன் உடஞ்சு போய் வரோம்னா என்னையா படம் எடுத்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வாழை படத்து மேல உள்ள எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாயிருக்கு. நாளைக்கு வாழை படமும் சூரியோட கொட்டுக்காளி படமும் ரிலீஸ் ஆகுது. வாழை படத்தை பார்த்த சிவகார்த்திகேயன் பரியேறும் பெருமாள் படத்துக்கு அப்புறமா எனக்கு வாழை படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வாழை படம் போக மாரி செல்வராஜ் துருவிக்ரம் வச்சு பைசான் படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நேற்று நடந்த பிரஸ் மீட்ல இந்த படத்துக்கான அப்டேட்டையும் கொடுத்திருந்தாரு. 70% ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படின்னும் இன்னும் 20 to 25 நாளுக்கான ஷூட்டிங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னும் அதை கம்ப்ளீட் பண்ணா படம் முடிஞ்சிடும் அப்படிங்கறதையும் அப்டேட் பண்ணியிருந்தாரு. தன்னோட ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கதாவும், சூப்பர் ஸ்டாருக்கு தன்னோட படங்கள் பிடிச்சிருக்கு, அதனால சூப்பர் ஸ்டாரை வச்சு கண்டிப்பா ஒரு படத்தை எடுப்பேன் அப்படிங்கறதையும் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. பத்திரப்படுத்த சினிமாவே பத்திரப்படுத்த இருக்கணும். பத்திரப்படுத்த இருக்கணும். ಹೆಸರೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದೇನೆ. ಅದು ಬೆಸ್ಟ್ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ನಮಗೆ.